ஒரு குத்து மதிப்பா சொல்லணும்னா 2005 இருந்து 2010க்குள்ள அந்த காலகட்டத்துல நிறைய டெலிகாம் ப்ரொவைடர் இருந்திருப்பாங்க. ஸோ அதுல ஏர்டெல் இருந்தாங்க, வோடாஃபோன் ஐடியா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெலிகாம் ப்ரொவைடர் காணாம போயிட்டாங்க. மிஞ்சினது ஏர்டெல்லும் வோடாஃபோன் ஐடியா. அந்த டயத்துல இவங்க தான் கிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீபெய்ட் பிளான் இருக்குல்ல, அதுல வேல்யூ ஆடட் சர்வீஸை ஆட் பண்ணியிருந்தாங்க. வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா சம் அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும் போதுதான் 2016ல ஒருத்தன் உள்ள வரான். அவன் யாருன்னா ஜியோ. உள்ள வரும் போதே அவன் என்ன சொல்றான்னா, நாங்க இந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு நாங்க பைசா வசூல் பண்ண மாட்டோம், எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறான். சோ இந்த இடத்துலதான் ஏர்டெல் முடிவு எடுக்கிறாங்க, நாங்களும் அதை ஃப்ரீயா கொடுக்குறோம்ட்டு. அடுத்ததா வோடாஃபோன் ஐடியா என்ன சொல்லியிருப்பான். சோ இதை பத்தின டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். சோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஜியோ பத்தி நம்ம பார்த்துருவோம். 2016ல லான்ச் ஆகும் போதே இந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மிஸ்டு கால் அலர்ட்னா என்ன, அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணும் போது உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கலாம், இல்ல உங்க போன் அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல இருந்து. இந்த ரெண்டு விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது அவர் அர்ஜென்ட்டா உங்களுக்கு போன் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவர் அதை டிராப் பண்ணிருப்பாரு. நீங்க எப்போ நார்மலுக்கு வரீங்களோ, அதாவது உங்க போனை நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணும்போது சரி, இல்லைன்னா உங்க நெட்வொர்க் நார்மல் நிலைக்கு வரும்போது ஜியோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போன்ல இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது வழியா நோட்டிபிகேஷனை அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்கன்னா, இப்ப அந்த நபருடைய கான்டாக்ட் உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும், பிளஸ் மொபைல் நம்பர் இருக்கும். அதே மாதிரி என்ன டயத்துல அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணாரு எல்லா டீடைல்ஸ் இருக்கும். சோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அவருக்கு போன் பண்ணலாம். இப்படிதான் ஜியோல இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏர்டெல் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த 2010க்குள்ள நல்ல கல்லா கட்டினாங்க இந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்வீஸை ஏர்டெல் யூசர்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க போன்ல இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். சோ அந்த ஆப்பை நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல போய் நீங்க அந்த செட்டப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஏர்டெல் தரப்புல இருந்து வரும். அது எங்க வரும்னா டைரக்டா உங்களுடைய ஆப்புக்கு தான் வரும். ஆப்ல வந்தாலுமே கண்டிப்பா உங்க போனோட நோட்டிபிகேஷன் அது லிஸ்ட் ஆகும். சோ நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரி தான் ஏர்டெல் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி வோடாஃபோன் ஐடியா இவங்க இந்த 2025லயும் நிலைச்சு நிக்கிறாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வோடாஃபோன் ஐடியா இந்தியா முழுக்க இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடியது அதுவும் இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வோடாஃபோன் ஐடியா இந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு இன்னமும் பைசா வசூல் பண்றாங்க. அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க 6 மாசத்துக்கு நாங்க 45 ரூபாய் வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காங்க. சராசரியா ஒரு மாசத்துக்கு 7 ரூபாய் 50 காசு வசூல் பண்றாங்க. விருப்பம் உள்ளவங்க இதை ஆக்டிவேட் பண்ணி பலன் பெறலாம் அப்படின்னு இருக்காங்க. மேக்சிமம் வோடாஃபோன் ஐடியால அன்லிமிடெட் பேக் எடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுடைய ஆப் வழியா அதை ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். பட் நார்மல் பேக் எடுத்தவங்க கண்டிப்பா இது வேணும்னா கண்டிப்பா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் பண்ணா 6 மாசத்துக்கு 45 ரூபாய் இதை பே பண்ணி ஆகணும். சோ இந்த 3 டெலிகாம் ப்ரொவைடர்ல இவர் மட்டும்தான் இதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. 45 ரூபாய் 6 மாசத்துக்கு மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு. அடுத்ததா அதே அவங்களுடைய வெப்சைட்ல 1 ரூபாய்க்கு பேக் இருக்குங்க. ஏர்டெல்ல ஜியோல இல்லாத பேக் இவங்கிட்ட 1 ரூபாய்க்கு இருக்கு. அதையும் நான் படிச்சு பார்த்தேன். நைட்டுக்கு சப்போர்ட் ஆகுமா எதுக்குன்னு தெரியல, வச்சிருக்காங்க, ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணுங்க. முடிஞ்ச அதோட இமேஜ் நான் உங்களுக்கு இங்க லிஸ்ட் பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னா, வோடாஃபோன் ஐடியா 6 மாசத்துக்கு 45 ரூபாய் வசூல் பண்றாங்கல்ல அந்த மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு, அத ஒரு பிரபலியமான ஒரு வெப்சைட் டெல்காம் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், அதோட எடிட்டர் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்னன்னா 2025 நடக்கு. இந்த 2025ல மிஸ்டு கால் அலர்ட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரே டெலிகாம் ப்ரொவைடர் இவங்களதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட இமேஜை வந்து போட்டு இவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு. இதையும் பார்க்க வேண்டியிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. சரி மக்களே, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வோடாஃபோன் ஐடியா யூசரா இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண பிளானை எடுக்காம அன்லிமிடெட் பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது இந்த மிஸ்டு கால் அலர்ட் நோட்டிபிகேஷனுக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணி
கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மிஸ்ட் கால் அலர்ட்டை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரர் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். குறிப்பா உங்க கண்ணுல அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.